தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து ஏன் நான் தேவனுடைய நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிறார். யோவான் 16:8 படி ஆவியானவர் வரும்போது பாவத்தை, நீதிய, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று இயேசு சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் ஏன் செய்திகளை கொடுக்கிறேன் என்பதாக நேற்றைய தினத்துல சொன்னேன். தொடர்ந்தும் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம், பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்ப பாவத்துக்குள்ள நாங்க அடிமைகளாய் இருந்த போது தேவனுடைய நீதிக்கு நீங்கினவர்களாய், அதை விட்டு விலகினவர்களாய், அதன்படி செய்யாதவர்களாய், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாய், அதன்படி வாழாதவர்களாய் நீங்க இருந்தீங்க என்று இங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப இந்த நாள்ல நாங்க தேவனை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபைக்கு போறோம், ஊழியங்களை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்க நீதி செய்யாவிட்டால், தேவனுடைய நீதியின்படி வாழாவிட்டால், காரியங்களை செய்யாவிட்டால், தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய வார்த்தை என்று சொன்ன கட்டளைகள், சட்டங்கள், நியாயங்கள் என்று சொன்ன, அப்ப அந்த நீதியின்படி ஒரு மனிதன் கிரியை செய்ய முடியல, வாழ முடியலன்னு சொன்னா அவன் ஞானஸ்தானம் எடுத்தலையும் பிரயோஜனம் இல்லை. அவன் என்ன பாவத்துக்குத்தான் அடிமைகளாய் இருக்கிறான் என்பதை இங்க சொல்றாரு. பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீங்க. அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்த நீங்க நீதிக்கு நீங்கினவர்களா இருக்கிறீங்கன்னா, இப்பயும் எங்களுக்கு நாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற எங்களுக்கு நீதி செய்ய முடியாவிட்டால், நீதிக்குரிய ஒரு வாழ்க்கை, வேதத்துக்குரிய வாழ்க்கை, வசனத்துக்குரிய வாழ்க்கை, அதன்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ முடியாவிட்டா நாங்க இன்னும் பாவத்துக்கு அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதை நாங்க வழங்கிக் கொள்ளணும். இல்ல எப்பொழுதும் நான் தேவனுடைய நீதியையே யோசிச்சு, வசனத்தையே யோசிச்சு, தாவீது ராஜா சொல்ற மாதிரி நடு சாமத்துல என் ஆத்துமா தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, சஞ்சரிக்கிறது, உறவாடுகிறது. தாவீது ராஜா சங்கீதங்களை போய் படிங்க. நான் படிக்கிறது அதுல இருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் ஆண்டவரோடு அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அந்த இருதயத்துல தாவீது ராஜாக்கு இருந்து வருகிற ஜெபங்கள், துதிகள், இந்த வசனத்தின் மேல அவர் வச்சிருந்த வாஞ்ச, இதுகளுக்காக நான் படிப்பேன். அப்ப அவர் சொல்லுகிறது போல, அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும் அது தேவனுடைய வேதத்தின்படி, நீதியின்படி இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த செய்திகள் முதலாவது எனக்கு தான், பிள்ளையா வழங்கிக் கொள்ளாதீங்க. முதலாவது இது எனக்கு, நான் படிக்கிற வேதம் முதல்ல என்ன மாத்தணும், என்னோடு பேசணும், என்னை தேவனுக்கு நேராக நடத்தணும், அங்கே நித்தியத்துக்கு தயார்படுத்தணும். முதலாவது எனக்கு, இரண்டாவது தான் கேட்கிறவர்களுக்கு. ஆகவே என்ன செய்யணும், நாங்க வேதத்தை படிக்கிற, நாங்க ஞானஸ்தானம் எடுத்து, நாங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு பிள்ளைகள் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற நாங்க அந்த நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, வசனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா என்பதை ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்க யோசிக்கணும். யோசிச்சு வாழாத பட்சத்துல மனம் திரும்பி வாழத் தொடங்கி அப்படியே எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவோமா இருந்தால் நிச்சயமாக நித்தியத்துல பிரவேசிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் பலவீனங்கள் இருக்கும், மீறுகிற காரியங்கள் இருக்கும். ஆனா தினம் மனம் திரும்புகிற, மன்னிப்பு கேட்டு உண்மையாய் மனம் திரும்புகிற ஒரு காரியம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கணும். கண்டிப்பா இரவுல ஒரு நேரம் கொடுக்கணும், தனிப்பட்ட ஜெபத்துக்கு கொடுத்து, ஆண்டவரே அதுல இருந்து யோசிக்கணும். இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய எங்கெங்கெல்லாம் உம்முடைய நீதியை நான் மீறினேன், வசனத்தை மீறினேன், எதிராய் காரியங்களை செய்த யோசிச்சு
ஆண்டவரே இதுல எல்லாம் நான் பிளவிட்டான்ப்பா, என்ன மன்னியுங்க, இனி நான் அப்படி செய்யாதபடி உம்முடைய நீதியை செய்யத்தக்கதான ஒரு கிருபையை நடத்துதல், ஒரு பலன ஆவியானவருடைய கிருபை எனக்கு தாங்க, என்னால முயன்ற அளவுல நான் முயற்சிக்கிறேன், செய்யறேன்னு சொல்லி வாழத் தொடங்கும் போது ஆண்டவர் ஆவியானவர் உங்களை நடத்துவதை நீங்க பார்க்க முடியும். ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையாய் மனம் திரும்பும்போது ஆவியானவருடைய நடத்துவதை வாழ்க்கையில பார்க்க முடியும். அந்த ஆவியானவர் தொடர்ந்தும் நித்தியத்துக்கு நேர தேவனுடைய நீதியை செய்து வாழ எங்களை ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.